ஒருத்தி பூங்குடியானவள் எங்கே பிறகுறாள் தெரியுமா? கையில நல்ல கையில நல்ல கையில பொண்ணு வெள்ளி கைலாயத்தில் ஆண்டவன் சிவனாரோ அம்மையான பார்வதியோ ஆதிவல்லி கையிலே ஆதிவல்லி கையிலே எங்கள் குலவில் ஆதிவல்லி கையிலே ஆதிவல்லி கையிலே பகவானு பார்வதியோ லட்சுமியா சந்திரன சந்திரவர மறையவர நன்முகன கடைகோட்டு மாமுனிவா சுடரோடு மார்க்கண்டையன் குலவிருந்தார் கொம்பு மாமுனி ஆதிவல்லி கையிலே ஆண்டவர் சிவனாக அமர்ந்திருக்க லோகத்திலே லட்சுமி பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனோடு கலைமகளை எங்க வீட்டு லோகத்தில் இந்திரனோடு இந்திராணியா லோகத்திலே ஆதிவல்லி கைலாய மாமலையில் ஆண்டவன் சிவபெருமான அம்மை பார்வதா தேவியோடு பொதுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, 33 கோடி தேவாதி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் அல்லவா? கன்னடர் கம்மருடர் கருடகாந்தவர்கள் அஷ்டதிக்கபாலர்கள் இரடிகள் தவமுனிகள் எல்லோரும் வலுவாக அமர்ந்திருக்கக்கூடிய வேளையில் இந்த தேவாதி தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஆண்டவன் சிவபெருமானுக்கு சரி அனுதினமும் பூஜை பரிவாரம் நமஸ்காரங்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். செய்து வருகிறார்கள் அல்லவா? பூஜை புனஸ்காரங்கள் சரி அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த 14 உலகத்திற்கும் உடையவன் சிவபெருமான் படியளக்கிறார். படியளந்து வருகிறார் அல்லவா? அந்த சிவனாருக்கு நாமல் ஏதாவது படியளக்க வேண்டும் அல்லவா? பண்ண வேண்டும் அல்லவா என்பதாக மனதிலே நினைத்து எண்ணிக்கொண்டு இந்த தேவாதி தேவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? என்னையா பண்ணுகிறார்கள்? அருணசந்தி காலத்திலே சரி அழகாக தேவாதி தேவர்கள் ஒன்று கூடி அருணசந்தி காலத்தில் அரண் பூஜை நடத்த வேண்டும் அல்ல விடிய ஒரு நேரத்தில் விமலனுக்கு பூஜை நடத்த வேண்டும் என்பதாக மனதிலே நினைத்து என்பதாக தேவாதி தேவர்கள் எல்லாம் மனதில் நினைத்து ஆண்டவன் சக்தி பீடத்தையும் சிவன் பீடத்தையும் அழகாக அலங்கரிக்கின்றார்கள். சரி, எப்படி அலங்கரிக்கிறார்கள் தெரியுமா? அலங்கரிக்கிறார்கள் அழகாக சந்தனத்தால் அழகாக அலங்காரம் 21 அபிஷேகம் பண்ணுகிறார்கள். எப்படி பண்ணுகிறார் தெரியுமா? எப்படி? பாலாலே அபிஷேகமா பாலாலே அபிஷேகமா பன்னீராலே அபிஷேகமா 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 பாலால் அபிஷேகமா பாலாலே அபிஷேகமா அபிஷேகமா
இளநீராலே அபிஷேகமா 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 கஸ்தூரிலால் அபிஷேகமா ஆண்டவன் சிவனாருக்கு ஆமா அழகாக 32 அபிஷேகங்கள் தானே பண்ணினார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அழகாக அம்மையப்பன் பீடத்தை அழகாக அலங்கரித்தார்கள். அப்படி அலங்கரித்து இருக்கக்கூடிய வேளையில் ஒரு நாளா 2 நாளா தேவாதி தேவர்கள் அனுதினமும் பூஜை பரிவாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில் என்ன நடக்குது தெரியுமா? ஒரு நாள் தான் தினமாதியிலே ஒரு நாள் தான் தினமதியிலே ஒரு நாளையிலே தேவாதி தேவர்கள் சக்தியது பீடத்தை நல்ல பீடத்தையும் அலங்கரிக்கும் வேலையில் காரணங்கள் நடக்குதா என்ன காரணங்கள் நடந்திடுமா? சக்தி பீடத்தை அலங்கரிக்கும் வேலையில் பீடத்திலே பார்வதி திருக்கடத்தில் தேவாதி தேவர்கள் திருமங்கலியம் தானே திருமங்கலியம் தானே தேவாதி தேவர்கள் திருமங்கலத்தை பார்த்த போது தேவாதி தேவர்கள் மனமதிலே தான் நினைத்தார் பார்வதியுடைய பீடத்தை சக்தி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வேலை ஒரு நாளும் இல்லாத திருநாளாக ஆமா இந்த தேவாதி தேவர்கள் பார்வதியுடைய திருக்கழுத்திலே திருமாங்கல்யம் கண்டார்கள். திருமாங்கல்யம் கண்டார்கள் இல்லையா? இந்த தேவாதி தேவர்கள் நினைக்கிறார்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஆண்டவன் சிவபெருமான் பார்வதா தேவி எங்கு வைத்து மனம் முடித்தார். நாமளும் இங்கதானே இருக்கோம். எப்ப முடித்தார்? கைலாச மாமலையில அவர் கல்யாணம் முடித்ததா நம்மளுக்கு தெரியவில்லை. ஒருவேளை வைகுந்த லோகத்தில் வைத்து கல்யாணம் முடித்தாரா இல்லை பிரம்மலோகத்தில் வைத்து கல்யாணம் முடித்தாரா என்று இல்ல இந்திர லோகத்திலா வாயு லோகத்திலா வருண லோகத்திலா அப்படி எந்த லோகத்தில் வைத்து கல்யாணம் முடித்தார்? ஆண்டவனுடைய திருக்கல்யாணத்தை பார்க்க முடியாத பாவியாகிவிட்டோமே என்பதாக சரி மனதில் நினைத்த தேவாதி தேவர்கள் முகமெல்லாம் வாடினார்கள். முகமெல்லாம் வாடி எங்கே வருகிறார்கள்? ஆண்டவனை தேடி வருகிறார். ஆண்டவனை தேடிக்கொண்டு தேவாதி தேவர்கள் முகம் நல்ல வாட்டத்தோடு வாரார்கள் தேவர்கள் வட்டத்தோடி வாரார்கள் தேவர்கள்
அறிவுரிந்தார் தேவர்கள் வளமை வந்து வளமை வந்து முடிவரங்கி சொல்றீதா வளமை வந்து வளமை வந்து ஜெயலலிதா காண வடமை வந்து நாதன் பகவான் எரிதோடு அடிதோடு தேவர்களை ஆண்டவனும் தன்னார்களும் தேவர்களே ஒரு நாளும் இல்லாத திருநாளாக என் முகமெல்லாம் ஆடி இருக்கிறது ஐயா ஒரு நாளும் இல்லாத திருமுகங்கள் வாடி இருக்கிறது ஆண்டவனை வந்து தேவாதி தேவர்கள் அடிபணிந்து நிற்கிறார்கள். ஒரு மனிதனுக்கு ஆமா மனதிலே கவலை என்றால் முகத்துல தெரியும், அந்த முகம் காட்டி கொடுத்து விடும் அல்லவா இல்லையா? இவனுக்கு என்ன கவலையோ மனதில சந்தோஷமாக இருந்தா ஆமா அந்த முகம் காட்டி கொடுக்கும். அதே போல தேவாதி தேவர்கள் மன வருத்தத்தோடு வந்தார்கள். அப்பதான் அடியவர்களுக்கு அடியவராக விளங்கக்கூடியவன் ஆண்டவன் அல்லவா? ஆமா. தேவர்களுக்கு ஒரு குறை என்றால் அதை பார்த்துக்கிட்டு இருப்பாரா? இருக்க மாட்டாரு இல்லையா? பகவான் அல்லவா? ஆண்டவன் சிவபெருமான் கேட்கிறார்கள், ஏ தேவாதி தேவர்களே, என்ன குறை நேர்ந்தது உங்களுக்கு? என்ன குறை நேர்ந்தது உங்களுக்கு? ஏன் முகமாட்டத்தோடு இருக்கிறீர்கள் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் சரி அப்பதான் தேவாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? என்னையா சொல்லுகிறார்கள்? ஆண்டவா சிவபெருமானே, பரம்பொருளே சக்தி பீடத்தை நாங்கள் இன்று அலங்கரிக்கக்கூடிய வேளையில் இவ்வளவு நாள் அலங்கரிச்சோம், இன்னைக்கு ஒரு வித்தியாசம். என்ன? அலங்கரிக்கும் போது சக்தி களத்திலே தாலி தொங்கதை கண்டோம். ஓ, திருமாங்கல்யம் கண்டீர்களா? ஆமா. அப்படி ஆண்டவா பகவானே, பார்வதியுடைய திருக்கழுத்திலே திருமாங்கல்யம் கண்டோம். ஆனால் ஆண்டவா பார்வதியுடைய திருக்கழுத்திலே திருமாங்கல்யம் எங்கு வைத்து சூட்டினீர்கள்? மேல் உலகத்திலா இல்ல பூமி மத்திய உலகத்திலா இல்ல ஆதி பாதாள உலகத்திலா? எந்த உலகத்தில் வைத்து பார்வதியை திருமணம் செய்தீர்கள்? அப்படி பார்வதி திருமணத்தை நாங்கள் உங்களுடைய கல்யாணத்தை காணாத பாவியாக ஆகிவிட்டோம் ஆண்டவா. அதனால ஆண்டவா அந்த விவரம் அது சொல்ல வேண்டும். அப்பதான் ஆண்டவன் சிவபெருமான் சொல்லுகிறான், என்ன தேவாதி தேவர்களே, பார்வதா தேவியை நான் எங்க வைத்து திருமணம் செய்தேன் தெரியுமா? எங்க பார்வதி நான் படியிழந்து வந்த வேலையெல்லாம் அம்மையான பார்வதியானவள் என்ன பண்ணினாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? என்னை சித்தரம்பை பிடித்து நான் படியளக்கிறேன் என்று படியளக்கவில்லையா என்று என்னை பரிசோதனை பார்த்த காரணத்தினாலே ஆமா அம்மையான பார்வதியானவளுக்கு 3 சாபம் கொடுத்தேன் அல்லவா? ஆமா. முதலாவது பிறவியானது சரி தர்க்கனுக்கு மகனாக பிறந்து தர்க்கங்கோட்டை உன்னால் அழிய வேண்டும் என்பதாக ஆமா நான் அன்று நாள் ஒரு சாபத்தை கொடுத்தேனே. அந்த சாபத்தின் பிரகாரம் அப்படி பார்வதா தேவி அத்திபுர நாட்டை ஆளும் மதன தர்க்கராஜனுக்கும் தார்காவள்ளி பெண்ணாளுக்கும் அப்படி தாட்சாயினியாக பிறந்து வளர்ந்து 14
16 வயது வரக்கூடிய வேளையில் பார்வதா தேவி அங்கு வைத்து திருமணம் செய்தேன். சுயவர கல்யாணம் முடித்து வந்தேன் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் தேவாதி தேவர்கள் எல்லாம் அறிந்தார்கள். அல்லவா பகவானே, அந்த மானிடர்கள் என்ன புண்ணியம் பண்ணி இருக்கிறார்களா? என்ன நாங்கள் எதுவும் பாவம் செய்தோமா? உங்களுடைய திருக்கல்யாணத்தை காணாத பாவியாக இருக்கிறோம். ஆண்டவா, என்ன அதனாலே சரி இந்த தேவாதி தேவர்களுக்காக வேண்டி மீண்டும் ஒரு முறை பார்வதியுடைய திருக்கழுத்திலே நீங்கள் திருமாங்கல்யம் சூட வேண்டும். அதை நாங்க பார்க்க வேண்டும், கண்குளிர பார்க்கணும். ஆமா என்பதாக இந்த தேவாதி தேவர்கள் சொன்ன போது என்ன பண்ணுகிறார் தெரியுமா? என்ன பண்ணுகிறார்? ஆண்டவா, ஆண்டவனார் இடத்திலே தேவர்களை சொன்ன போது சொல்கின்ற அப்பதான் அறிந்தார் ஆண்டவன். என்ன தேவாதி தேவர்களே, உங்களுடைய குறையை நான் நிவர்த்தி பண்ணி வைப்பது என்னுடைய கடமை. அதனாலே பார்வதிய திருக்கழுத்திலே திருமாங்கல்யம் சூடுவதற்கு எனக்கு சம்மதம், பார்வதிக்கு சம்மதமா என்று சம்மதத்தை வாங்கி வர வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் அறிந்தார்கள் தேவாதி தேவர்கள். செய்கிறார்கள் அன்று என்ன நினைக்கின்றார்கள்? என்னையா பார்வதி இடத்துல சென்று அவ்வளவு சுலபமா சம்மதத்தை வாங்கிவிட முடியாது. பார்வதா தேவி சாந்த குணத்தோடு இருந்தால் பரவாயில்ல. கோபத்தோடு இருந்தா, அங்காரத்தோடு இருந்தா நம்மளை சுட்டரித்து சாபத்தை கொடுத்து விடுவாள் அல்லவா? அதனாலே யாரை பார்த்தா நம்மளுக்கு சரி இதுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதாக மனதில் நினைத்து தேவாதி தேவர்கள் எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகிறா தெரியுமா? கையிலாயோ நல்ல வீட்டல்லவோ, ஆண்டவன் நல்ல சிவனாரோ, இடமு விட்டு நல்ல தேவரல்லா, ஓட்டமு வெறுநடையா, ஓடிவார தேவரல்லா, திருமர்களால் நாடி எல்லோ நாராயணனை பார்ப்பதற்கு தேவாதி தேவரல்லா காரியங்கள் ஏகிவாரா, நாராயணா என்று தேவரெல்லாம் ஏகிவாரா. திருப்பார்கள் அழதிலே தேவரெல்லாம் ஏகிவாரா. தேவரெல்லாம் வந்த போது எல்லாரையும் வருமா தேவர்களே, என்னை நாடி வந்த விவரமோ என்ன என்று என்னை நாடி வந்த விவரம் என்ன தேவாதி தேவர்களை என்னை நாடி வந்த விவரம் என்ன என்று கேட்டபோது எம்பெருமாளை கேட்டபோது தேவாதி தேவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணா பெருமாளை எம்பெருமாளை மாயவா இருக்கிறானா? சக்தி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வேளையில் பார்வதியுடைய திருக்கழுத்திலே திருமாங்கல்யம் கண்டோம். ஆண்டவனார் இடத்திலே சென்று கேட்டோம், ஆண்டவா பகவானே, பார்வதா தேவி எங்கு வைத்து திருமணம் செய்தீர்கள் என்று. ஆண்டவன் தர்க்க விவரத்தை சொன்னான். அதனாலே எங்களுக்கு
ஆண்டவனுடைய திருக்கல்யாணத்தை மீண்டும் பார்ப்பதாக ஆமா எங்களுக்கு ஆசையாக இருக்கிறது இருக்கிறது இருக்கிறது. அதனாலே ஆண்டவனிடத்தில் சொன்னபோது ஆண்டவன் இதுக்கு சம்மதித்து விட்டான். சம்மதித்து விட்டார். பார்வதா தேவி இடத்துல கேட்பதற்கு எங்களுக்கு பயமாக இருக்கிறது. பயமாக இருக்கின்றது அல்லவா? அதனால அச்சுதா பார்வதி இடத்துல சம்மதம் நீங்கள் தானே வாங்கி தர வேண்டும். நீங்க தானே வாங்கி தரணும். பார்வதியுடைய கல்யாணத்தை நாங்க கண்குளிர பார்க்கணும். பார்க்க வேண்டும் அல்லவா என்று தேவாதி தேவர்கள் நமோ நாராயணன் இடத்திலே சொன்னபோது பொழுது எம்பெருமாள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என்னையா சொல்லுங்க? தேவாதி தேவர்களே நீங்க சென்று சரி கல்யாணத்துக்கு ஒன்றான ஏற்பாடுகளை செய்யுங்கள். செய்யுங்கள். நான் சென்று பாரதி இடத்தில் சம்மதம் வாங்கி வருகிறேன். வாங்கி கொண்டு வருகிறேன் என்பதாக மனதில் நினைத்து தேவாதி தேவர்கள் அப்படி கைலாய மாமலையில வந்து கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். இருக்கின்ற வேளையில் அப்பதான் அறிந்தான் எம்பெருமான் சரி தேவர்கள் குறை தீர்க்க வேண்டும் வேண்டும் என்பதாக அறிந்து எம்பெருமான் மாயவன் எங்கே வருகிறான்? சக்தியத்தான் தேடிக்கொண்டு சக்தியத்தான் தேடிக்கொண்டு எம்பெருமான் மாயவன் பார்வதியை தேடிக்கொண்டு பார்வதியை தேடிக்கொண்டு வாராரையும் தேடிக்கொண்டு திருமால் கடலை விட்டு எம்பெருமாள் பார்வதியை தேடிக்கொண்டு வருவான எம்பெருமா அம்மம்மா பார்வதியே அம்மம்மா பார்வதியே என்று எம்பெருமாள் எம்பெருமாள் வரபோது அம்மையான பார்வதியா அழகாக ஆதிவள்ளி கைலாய மாமலையில வீட்டிருக்கிறார். அப்படி வீட்டிருக்கக்கூடிய வேளையில் வந்து அம்மா தங்கையே பார்வதி பார்வதி என்று மகாவிஷ்ணு நாராயணன் நினைத்த அண்ணா என்ன என்னை நாடி வந்த விவரம் என்ன 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 தாங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே வைகுந்தலோகம் ஆடி ஆடி என்று சொல்லக்கூடிய வேலை அம்மா பார்வதி வேற ஒன்றும் கிடையாது. என்ன உன்னுடைய சக்தி பீடத்தை அலங்கரிக்கக்கூடிய வேளையில் வேளையில் இந்த தேவாதி தேவர்கள் உன்னுடைய கழுத்திலே திருமங்களையும் கண்டார்கள். ஆமா அது என்னிடத்திலே வந்து சொன்னார்கள் ஆண்டவனார் இடத்திலே என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன என்ன இந்த தேவாதி தேவர்கள் ஆண்டவா பகவானே உங்களுக்கும் பகவானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடக்க வேண்டும் அதை நாங்கள் கண்குளிர பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லக்கூடிய வேளையில் ஆண்டவன் சிவபெருமான் சொன்னாராம் எனக்கு கல்யாணத்துக்கு சம்மதம் என்று தெரிவித்தார். அதனாலே பார்வதி உனக்கு சம்மதமா என்று கேட்பதற்கு தேவாதி தேவர்களுக்கு பயமாக இருக்கிறதா இருக்கிறது. அதனால்